சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். தலைகீழான கணக்கை உருவாக்கக் கூடாது. ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். குளிர்ச்சியாக இருந்து நடப்பதின் மூலம் பாக்கியம் உருவாகி விடுகிறது. நிராகாரமானவர் சாகாரத்தின் மூலம் இப்போது நேரடியாக முரளியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆத்மா என்பது என்ன என்று முழுமையான ரகசியம் புத்தியில் இல்லை. பகவான் இந்த ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். இப்போது வரை கர்மாத்தீத் நிலையை யாரும் அடையவில்லை. முயற்சி செய்து செய்து கடைசியில் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். எந்த வாடிப்போகும் என்றால் தளர்வடையும் நிலையும் வராது. அழுவது, அடித்துக்கொள்வது அல்லது அமைதியற்றுப் போகக்கூடாது. மாயை செருப்பால் அடிக்கிறது. முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். கீதையின் பகவான் சிவபாபாதான் ஆஸ்தியை கொடுக்கின்றார். முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளல் அவரே ஆவார். இந்த சரீரம் பழைய தமோபிரதானமானதாகும். கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கும். எதுவரை பாபாவின் நினைவில் இருந்து கர்மாதீத் நிலையை அடையவில்லையோ அதுவரை மாயை ஆட்டிக்கொண்டே இருக்கும். யாரையும் விடாது. யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாற்றும்போதுதான் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகிறது. ஆத்ம அபிமானியாக ஆவதின் மூலம் மிகவும் இனிமையாக குளிர்ச்சியானவர்களாக ஆகிவிடுவீர்கள். மிகவும் குறைவானவர்களே பாபாவின் நினைவு மறந்துவிடக் கூடாது என்று முயற்சி செய்ய வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய அனைத்து வியாதிகளும் வெளியில் வரும். நீங்கள் கர்மயோகிகள். தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும். கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும். இரவு நேரத்தில் நேரம் ஒதுக்க வேண்டும். அந்த சமயத்தில் நாம் தவறு செய்துவிட்டோம் என்ற நினைவு வரும். அதிர்ஷ்டத்தில் இல்லையென்றால் என்ன செய்ய முடியும் என்று பாபா சொல்லிவிடுகின்றார். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சிவதந்தை அன்பின் மடியில் குளிர்ச்சியாக அமர்ந்திருக்கும் அமைதி. அன்பு சொரூபமான ஆத்மா நான் சர்வ இந்திரியங்களுடன் நினைவினால் சமர்ப்பணமாகி உள்ளேன். நிராகார தந்தை நேரடியாக முரளி தந்து கொண்டிருக்கின்றீர்கள். முரளியின் முழுமையான பிரபாவம் ஆத்மா என்னுள் ஞான அமிர்தத்தை நிரம்பச் செய்து புத்தியை முழுமையாக கூர்மையாக்குகின்றது. நாடகத்தின் நிகழ்வுகளையெல்லாம் சாட்சியாக காட்சியாக உணர்ந்தும் புரிந்தும் காலச்சக்கரத்தின் சுழற்சியில் இணைந்து பயணிக்கும் எனது உள்ளுணர்வு முழுமையாக குளிர்ச்சி அடைந்திருக்கின்றது. முக்தி, ஜீவன் முக்தியைத் தரும் வள்ளல். கீதையின் பகவான் அன்பை முழுமையான ஆஸ்திகள் சகிதம் வம்சங்களுடனும் அம்சங்களுடனும் தந்தையிடம் இருந்து எடுத்து கவனத்துடன் என்னுள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். உலகாய கவர்ச்சியிலிருந்து சர்வ சுதந்திரம் பெற்று உன்னதமான சத்திய கர்மங்களை மட்டுமே என்னால் செய்விக்க முடிகின்றது. சிவதந்தை உங்களது நினைவும் தொடர்பும் உறவும் உதவியும் எல்லையற்ற சதோ பிரதான நிலையை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றது.
நிராகர தந்தையோடு நிராகார ஸ்திதியின் ஆதாரத்தில் தொடர்பு நிலை கொண்டு குளிர்ச்சியும் இனிமையும் மேலும் மேலும் ஆத்மா என்னுள் சேர்த்துக் கொண்டேன். ஸ்ரீமத்தின் முழுமையான பிரபாவம் மன்மத் பரமத்களை விலக்கி விடுகிறது. சர்வ பொக்கிஷங்களையும் சுயத்தின் நன்மைக்கும் விஸ்வத்தின் நன்மைக்கும் சர்வசக்திவான் பரமாத்ம தந்தை என்னிடம் கொடுத்திருப்பதால் பொக்கிஷங்களை சக்திகளை பிரயோகம் செய்வதில் என் தந்தைக்கு சத்தியமாகவும் நாணயமாகவும் நடந்து கொள்கின்றேன். இறைத்தந்தை கீதை ஸ்ரீமத் கவர்ச்சியும் ஈர்ப்பும் ஆத்மா என்னை அதிவேக முன்னேற்றத்தில் கொண்டு சென்று தூய்மையான பயணத்தில் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமரச் செய்திருக்கிறது. தாய் தந்தை சிவபாபாவின் அன்பு மடியை நிரந்தர இருப்பிடமாகவே கொண்டுள்ளேன். எம்மை இயக்குவதும் இயங்க வைப்பதும் ஈஸ்வரிய தந்தை சிவபாபா. நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.